குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் குமார பரமேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பங்குனி உத்திரம். வருடத்தில் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணைவதே பங்குனி உத்திரம். இந்த வருடம் 2024 மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலை 10:23 முதல் பகல் 3:02 வரை பங்குனி உத்திரம். இந்த வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. பன்னிருக்கரத்தன் முருகன் அருளும் திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமான் அருளும் இன்றைய வழிபாட்டால் நமக்கு கிடைத்திடும் என்பதை நாம் எளிதில் உணரலாம். நவகிரகங்களில் சந்திரன் உத்திர நட்சத்திரத்தின் ராசியான கன்னிக்கு செல்வதால் மனதுக்கு உகந்த திருமணங்களை காண இன்றைய வழிபாடு துணை செய்யும். இராமாயணத்தில் ஸ்ரீராமர் சீதை, லட்சுமணன் ஊர்மிளை, பரதன் மாண்டவி, சத்ருக்கணன் ஸ்ருதகீர்த்தி திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திரம். தேவலோகத்தில் இந்திரன் இந்திராணி திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திரம். முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு பின் திருப்பரங்குன்றத்தில் தேவயானையை கரம் பிடித்த நாள் பங்குனி உத்திரம். அன்னை பராசக்தியின் மீனாட்சி அவதாரத்தில் எம்பெருமான் சொக்கநாதராக வந்து திருமணம் புரிந்த நாளும் பங்குனி உத்திரம். ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதரை மணந்த நாள் பங்குனி உத்திரம். நாமகலாம் சரஸ்வதியை பிரமன் தமது நாவில் குடிகொள்ள வைத்த நாள் பங்குனி உத்திரம். சாஸ்தா எனப்படும் ஐயப்பன் வழிபாடு சிறப்பாக செய்யப்படும் நாளும் பங்குனி உத்திரமே. இது அன்றி சிவபெருமானே எமது அம்மை என்று குறிப்பிட்ட பெருமைக்கு உரிய காரைக்கால் அம்மையாரின் குரு பூஜை தினமும் பங்குனி உத்திரம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் திருமண காட்சி நல்கிய திருநாளும் பங்குனி உத்திரமே. மேலும் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் சிவனுக்கு உபதேசம் செய்த ஒரு காட்சியை அழகாக விளக்குகிறார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதாலைந்துழலும் அடியேனை அஞ்சேல் என வரவேணும். அறிவாகமும் பெருக இடர் ஆனதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே. அருணகிரிநாத சுவாமிகள் பிரணவ மந்திர உபதேசம் சிஷ்யபாவ மூர்த்தத்துக்கு காரணமான இந்த நிகழ்வை அழகாக இந்த பாடலிலே விளக்குகிறார். அதோடு மட்டுமல்லாமல் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அன்னவாகனனை அருஞ்சிறைப்படுத்தி மெய்யறிவினால் பன்னகாபரணர்க்கு ஓ முதற் பொருள்தனை பகர்ந்தோய் கண்ணல் சூழ்மலை மானா நின் கழல் கருதற்கு என்னமா தவம் செய்துள்ளதோ எனது நன்மனமே. 9வது பாடல் திருச்சோலைமலை திருவலங்கற்றரட்டு முதற்கண்டம். பங்குனி உத்திரத்தன்று சிவன், முருகன், திருமால், இந்திரன் போன்றோர் திருமணம் நடந்துள்ளதால் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பர்கள் பங்குனி உத்திரத்தன்று வழிபாடு செய்தல், விரதமிருத்தல் போன்றவை நிச்சயம் பலனளிக்கும். வாழ்க வெல்க.